ஸோ, ம். இப்போ வந்து நெறைய பேர் நான் பார்க்குறது என்னன்னா, உமன் கம்யூனிட்டில வந்து அவங்க பிரேக் எடுத்துடுறாங்க. டெஸ்டிங்ல இருந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் வராங்க. ஸோ, அவங்க என்ன பண்ணலாம்? எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அவங்க கிரியேட் பண்ணிக்கலாம்? நீங்க ஐ திங்க் நான் உங்களோட இதிலயே பார்த்தேன். நெறைய பேர் நீங்க ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. அவங்க ஸ்விட்ச் ஆயிருக்காங்க. ஸோ, என்ன அவங்களுக்கு ஒரு ஒரு ரோட் மேப் மாரி குடுங்களேன். ஓகே, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் ஆக்சுவலி சே இட் வித் அன் எக்ஸாம்பிள் ஆல்சோ. ரீசென்ட்டா ம். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த பார்த்துருக்கேன். எஷிதான்னு ஒரு பிள்ளை. பார்த்தேன், பார்த்தேன். அந்த பிள்ளை அந்த பிள்ளை யாருன்னா, அந்த பிள்ளை வந்து ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து எல்டிஏல ஒர்க் பண்ண பிள்ளை. ம். ஓகே. ஓகே. எல்டிஏல ஒர்க் பண்ண பிள்ளை. ஆனா அந்த பிள்ளை எங்க ஒர்க் பண்ணுச்சுன்னா, நொய்டால இல்ல சாரி. ஏதோ ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட்ல எதுன்னு தெரியல. குர்காவன் மாரி. ம். ஆ ஆமா குர்காவன் மாரி. என் கூட ஒரு பையன் கிரிக்கெட் விளையாட வருவான். ம். என் கிரிக்கெட் விளையாடுவான். அவன் வந்து இந்த மாரி என் கூட டச் வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய சொன்னான். இந்த மாரி ஒரு பொண்ணு இருக்கு ராஜா. ஐ திங்க் யூ ஆர் த ரைட் கை. ஐ கேன் ரவுட் இட் டூ ஹர். அந்த பிள்ளைக்கு தமிழே தெரியாது. ஓ! இதுதான் பெரிய சேலஞ்சே. ஆமா. நம்ம கிளாஸ் எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும். அந்த பிள்ளைக்கு தமிழே தெரியாது. கரெக்ட்டு. நான் அப்புறம் என் பாய்ஸ் என்ன சொன்னேன், "இந்த பாருங்கடா ஒரு ஒரு பொண்ணு வந்திருக்கு. வி ஷுட் டெஃபினெட்லி ட்ரெயின் ஹிம். பிகாஸ் நம்மள நம்பி தான் வந்திருக்காங்க. நார்த் ம். இந்தியன் பொண்ணு நம்ம நம்பி வரதே பெரிய விஷயம். அதுவும் பையனாலும் பரவால்ல, பொண்ணு. இட் இஸ் ரியலி அ சேலஞ்ச் ஃபார் அஸ் டூ கன்வெர்ட் அஸ் அ டேட்டா என்ஜினியர். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, கிளாஸ்ல வந்து ஐ வில் ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் இட் இன் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட். வாட்டெவர் த பாயிண்ட்ஸ் ஆர் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட். பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் த ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ். எண்ட் ஆஃப் த டே நீ தான் இன்டர்வியூல போய் ஆ. இங்கிலீஷ் தான் அட்டெண்ட் பண்ண போற. ஓகே. ஸோ அதனால கரெக்ட். இங்கிலீஷ்ல நான் கிளாஸ் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து தமிழ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்டான்னு எவ்ரிபடி சாட்டிஸ்ஃபைட். ஓகே. அது அந்த அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்லாம் வெளுத்து வாங்கும். உங்களுக்கு ம். தெரியாதுல்ல. நார்த் இந்தியன் பிள்ளைனாவே இங்கிலீஷ் அடிச்சு நொறுக்கிரும். ஆஹா. ஓகே. எனக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுச்சு அந்த பிள்ளை ஸ்பாட் செலக்ட் ஆயிரும் அப்படின்னு. தி ஒன்லி திங் இஸ் தட் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. கரெக்ட். பிகாஸ் 3 இயர்ஸ் கேப். ம். 3 இயர்ஸ் கேப். அந்த கேப் ஏன்னா அந்த பிள்ளை வந்து கவர்ன்மென்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகே. ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் அவங்க பேரன்ட்ஸ் சொல்லிட்டாங்க, "இல்ல, இல்ல நீ வேலைக்கு போ. கவர்ன்மென்ட் எக்ஸாம்லாம் செட் ஆகுற மாரி தெரியல. வேலைக்கு போன்ட்டாங்க." ஸோ ஷி வாஸ் லுக்கிங் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் பெர்சன். ஓகே. ஸோ ஜெனரலா அவங்க அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா, ஸ்காலர்ன்னு உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸ்காலர்ன்னு சரி. ஒண்ணு இருக்கு. அதுல போய் ரூ. 2,00,000 கட்ட வந்து முடிவுலாம் பண்ணிடுச்சு. ஓ! அதுக்கப்புறம் இந்த பையன் தான் சொன்னான், "இல்ல, இல்ல அங்கலாம் போவாத. நீ வா என்கிட்ட ஒருத்தன் இருக்கான்." இவன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டான். ம். சரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிள்ளைய ட்ரெயின் பண்ணோம். த வே ஐ ட்ரெயின்ட் எனக்கு எனக்கு பாதியிலே தெரிஞ்சுச்சு அந்த பிள்ளை செலக்ட் ஆயிரும்னு. ம். என்ன பிரச்சனைன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு மேட்டர் இருந்தது. நான் என்ன கரெக்ட். சொன்னேன்னா, இப்ப பசங்க போனா கஷ்டம். அவன் 1008 கேள்வி கேட்பான். ஓகே. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நீ அட்டெண்ட் பண்ணு. யூ ஆக்சுவலி பிகாஸ் யூ நோ எவ்ரிதிங். நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் சொல்லிக் குடுத்துட்டேன். ம். So that girl started exploring. That girl really liked the way which we dealt with the class. Okay. ஓகே. So she started attending more challenges and அந்த பிள்ளை வந்து எனக்கு எனக்கு கைட் பண்ண ஆரம்பிச்சது. ம். ஓகே ராஜா இப்படி பண்ணலாம், ராஜா அப்படி பண்ணலாம்னு we started exploring. The word she became we. ஓகே. சோ அதனால எனக்கே தெரிஞ்சுச்சு. ஓகே we should actually definitely we should place her அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. பட் at the end of the day வந்து she was not interested to go into job. ம். Okay. She told me that I will take care of the training placement. You give some money. ஓ! எண்ட் ஆஃப் த டே எனக்கு நீங்க மணி ஒரு அளவுக்கு குடுத்துட்டீங்கன்னா, ஐ கேன் மேனேஜ் எவ்ரிதிங்ன்றுச்சு. பட் ஐ ம். டோன்ட் வாண்ட் ஹர் டூ கம் இன்டூ த பிசினஸ் பாயிண்ட். ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹர் டூ குரோ டெக்னிக்கலி. சோ ம். அதனால என்ன சொன்னேன், இல்லப்பா நீ வெயிட் பண்ணு. நம்ம வந்து இன்டர்வியூ நாக்ரில ரெஸ்யூம் நம்ம போட்டுட்டு, நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்யூம் போட்டோம்னா ஒரு ஒரு 20 நாள் வரவே இல்ல எவனுமே. 20 நாள், ம். 25 நாள் வரவே இல்ல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்த கம்பெனியே வோல்க்ஸ்வேகன் ஒரு கம்பெனி வந்தான். கார் கம்பெனி. ம். வந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, ஆரு மிரண்டுருவீங்க. வோல்க்ஸ்வேகனு, BMW, ஓ! மெக்லரனு இவங்க தான் வந்தாங்க அந்த ஒரு பிள்ளைக்கு. மேனுஃபேக்சரிங்கா வருதே! ஆமா. இவன் தான் வந்தான் இந்த பிள்ளைக்கு. நான் ஒண்ணுமே போடல. AWS மட்டும் தான் ம். போட்டேன். Azure கூட போடல. AWS மட்டும் தான் போட்டேன். AWS, Python, PySpark, SQL, Terraform, Git இது மட்டும் தான் போட்டேன். MongoDB இது மட்டும் தான் போட்டேன். ஓகே. அந்த பிள்ளை வந்த உடனே அந்த பிள்ளை இன்டர்வியூ அந்த பிள்ளை பேசுற விதம், இது பண்ணும் எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் இருந்துச்சு. ஆனா எண்ட் ஆஃப் த டே அவன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டான். ஏன் இவ்வளவு கேப்? கரெக்ட்டு. அப்படின்றப்போ அந்த பிள்ளை ஷி நோ அது ஆமா கரெக்ட். சாரி வி கேனாட் ப்ரொடியூஸ். நான் என்ன சொன்னேன், ஒரு ஒரு மாசம் பாரு. அப்புறமேட்டு கூட நம்ம ஒரு கம்பெனில எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வாங்கி கூட நம்ம பண்ணிக்கலாம். தைரியமா நீ முதல்ல ம். பாருப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஷி ஸ்டார்டட் என்டரிங் இன்டர்வியூஸ் வித் எ வெரி பாசிட்டிவ் வே. பிகாஸ் ம். அவங்க கேட்கிற கொஸ்டின் எல்லாமே இந்த பிள்ளைக்கு ஆன்சர் தெரியும். ஆமா. 2 இன்டர்வியூ வந்து அவங்க ஏன் அந்த பிள்ளைய ஹைட் பண்ணாங்க அப்படின்னா, இது இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஓகே. சோ எண்ட் ஆஃப் த டே தே ஆல்சோ அக்செப்டட். தே ஆல்சோ ஓகே. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் அவங்க டாக்குமெண்ட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்ல எவிடன்ஸ். ம். அவங்களோட அவங்களுக்கு ஹெச்ஆர் ப்ரொடியூஸ் பண்ணணும்ல. அது இல்ல. ஓகே. நான் இன்னும் சொன்னேன். இல்லப்பா இன்னும் ஒரு மாசம் வெயிட் பண்ணலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெலாய்ட் வந்தான். டெலாய்ட் வந்துட்டு என்ன பண்ணான்னா, இஃப் யூ கிளியர் அந்த பிள்ளை முன்னாடியே சொல்லிருச்சு. ஷி வாஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட் ஐ டோல்ட் நீ இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே சொல்லிருப்பா.
இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிடு. இருக்குன்னு சொன்னா எவன் வரானோ அவன பாத்துக்கலாம். ம். அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல எக்ஸாவர் வந்தான். ம். Exaver is the first guy who just actually accepted that, okay, this girl doesn't have any experience. Even though not experienced, this girl is talented. We can make interview கூட கிடையாது. Direct client interview. ம். She cleared the interview. She cleared the ஓ. interview. எக்ஸாவர்ல ஓகேன்ட்டாங்க. எக்ஸாவர்ல வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு ஓகேன்ட்டாங்க. அதே நாள்ல டெலாய்ட்லயும் ஓகேன்ட்டாங்க. ஓ. ஸோ இப்போ வந்து அந்த பிள்ளைக்கு 2 ஆஃபர் இருக்கு. ம். 2 ஆஃபர் இருக்கு. ஒன்னு 11 லட்சம் ரூபா, இன்னொன்னு 13 லட்சம் ரூபா. அந்த பிள்ளை ஓ. என்ன சொல்லுச்சு, அந்த பிள்ளை இதுல இருக்கு, இப்போ மத்திய பிரதேஷ்ல இருக்கு அந்த பிள்ளை. ஓகே. இல்ல ராஜா, நான் வந்து ஆக்சுவலா ஐ அம் ஹாப்பி டு கோ வித் Deloitte பிகாஸ் ஐ கேன் டேக் அப் த சேலஞ்ச் வித் Deloitte. ஏன்னா அது வந்து மை ட்ரீம் கம்பெனி ஓ. அப்படின்னுச்சு. நான் சொன்னேன் எக்ஸாவர்லாம் உங்க ஆள் தான்ப்பா இருக்காங்க, இவங்க எக்ஸாவர் போப்பான்னு. அந்த பிள்ளை கேட்க மாட்டேன்ருச்சு. அதனால அந்த பிள்ளை Deloitte தான் முடிவு பண்ணிருக்கு. ஆனா ஸ்டில் ஷி ஹேவ் டைம். ஷி இஸ் அட்டெண்டிங் இன்டர்வியூஸ் நவ். ஓகே. ஸோ அதனால அதெல்லாம் நம்ம பண்ணிடலாம். என்னன்னா பொண்ணுங்களுக்கு பண்ணிடலாம். பசங்க தான் கஷ்டம். ஐயோ, பட் இப்படி சொல்லி பசங்களோட மனசை உடைக்காதீங்க ராஜா. இல்ல அவங்களே இல்ல எப்படியாவது அரு, place நம்ம பண்ணிடணும். கண்டிப்பா பண்ணுவோம். பண்ண முடியாம Arun இல்ல. Raja, I have one question, Balaji ஆ, here.